அலங்கரிக்கப்படுகின்றன. வைஷ்ணவர்கள் கோவர்தன பூஜையை கொண்டாடி பெருமளவில் அன்னதானம் செய்கின்றனர். ஓ ராம், ஒளிக்கு ஒளியான சுயம் ஜோதியான ஆத்மனின் உள்ஜோதி உங்கள் இதய அறையில் எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அமைதியாக உட்காருங்கள். உங்களது கண்களை மூடுங்கள். புலன்களை உள்முகமாக்குங்கள். இந்த பேரொளியில் மனத்தை நிறுத்தி ஆன்ம பிரகாசத்தை பெற்று உண்மையான தீபாவளியை கொண்டாடுங்கள். எவர் அனைத்தையும் பார்க்கிறாரோ, ஆனால் எவரை யாரும் பார்ப்பதில்லையோ, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மற்றும் புத்தியை யார் ஒளிர்விக்கிறாரோ, ஆனால் எவரை அவை ஒளிர்விக்காதோ அவரே பிரம்மன், அந்தராத்மன். பிரம்மனில் வாழ்ந்து உண்மையான தீபாவளியை கொண்டாடி ஆத்மனில் பரமானந்தத்தை அனுபவியுங்கள். அங்கே சூரியனோ, சந்திரனோ, நட்சத்திரங்களோ, மின்னல்களோ, ஏன் நெருப்பு கூட ஒளிர்வதில்லை. ஆத்மனின் உள் ஒளியில் ஒரு கிரணத்திற்கு கூட உலகின் அனைத்து ஒளிகளும் ஈடாகாது. இந்த பேரொளியில் ஒன்றித்து மேலான தீபாவளியை அனுபவியுங்கள். பல தீபாவளிகள் வந்து போய்விட்டன. ஆனால் பலரது மனங்கள் அமாவாசை இரவைப் போல இருள் சூழ்ந்திருக்கின்றன. வீட்டில் விளக்குகள் ஏற்றப்பட்டு பிரகாசமாய் இருக்கிறது. ஆனால் இதயம் அறியாமையாம் இருளில் மூழ்கியிருக்கிறது. மனிதர்களே, அறியாமையாம் தூக்கத்தை தவிர்த்து எழுந்திருங்கள். உதயமும் அஸ்தமனமும் இல்லாத ஆன்ம பிரகாசத்தை தியானம் மற்றும் ஆழ்ந்த விசாரத்தினால் உணருங்கள். நீங்கள் அனைவரும் முழு உள் ஒளியை பெறுவீர்களாக. உங்கள் அறிவை பரஞ்சோதி ஒளிமயமாக்கட்டும். குறையாத ஆன்மீக செல்வத்தை நீங்கள் பெறுவீர்களாக. பொருள் மற்றும் அருள் உலகில் நீங்கள் அனைத்தையும் பெற்று வளமடைவீர்களாக என்று குருதேவர் தீபாவளி குறித்த செய்திகளை நமக்கு அழகாக கூறியிருக்கிறார்.